சொல்லானாதா இனிப்பா ஏதாவது செய்யுங்களேன். என்ன இருக்கு? மைதா மாவு தான் இருக்கு. மைதா மாவு வச்சு 2 in 1 காம்போ பண்ணி தரேன். அது என்ன? எனக்கும் தெரியல மக்களே. வீடியோ பாருங்க. மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 கை மைதா மாவு எடுத்துக்கங்க. நல்லா புளிக்காத கெட்டி தயிர், ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு பேக்கிங் பவுடர், கொஞ்சோண்டு சீனி, உப்பு போட்டு நல்லா மாவு தயிர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தயிர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மாவை சேர்த்துங்க. தண்ணி ஒரு துளி கூட சேர்க்கக்கூடாது. மாவு இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் எண்ணெய் தடவி ஊற வச்சுக்கணும். லைட்டாக சின்ன சின்ன உருண்டையாக நம்ம புரோட்டா பூரி சப்பாத்திக்கெலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி இந்த மாதிரி தட்டி நம்ம பாதுஷா பண்ணுற மாதிரி பண்ணி ஓட்டை போடுங்க. லைட்டாக ஓட்டை போட்டிங்க அப்படின்னா பாதுஷா மாதிரி இருக்கும், நல்லா பால் பண்ணு மாதிரி இருக்கும். 2 in 1 காம்பவுண்ட் சொன்னேன்ல, நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கெட்டு வேக விட்டு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஜீனி பாவில் போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி பழைய ஜீனி பாவு தான். ஜீனி பாவு எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுங்களாம் முன்னாடியே போட்டிருக்கேன். போட்டு 2 மணி நேரம் 1 மணி நேரம்